ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கான வீடியோ பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போது ஜூன் மாதம் 27ஆம் தேதிக்கு பிறகாக மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றம் ஒன்று ஏற்படுகிறதுங்க. இந்த மாற்றம் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த சூழ்நிலைகள் அப்படிங்கிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு நன்மையாக இருக்குமா அல்லது தீமையாக இருக்க பெற போகிறதா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா தகவலை நீங்கள் தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது அப்படின்னே சொல்லலாம். இந்த நேரத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நன்மைகள் திடீர் அதிர்ஷ்டங்கள் தங்களுக்கு கை கொடுக்கவும் ஆரம்பிக்குங்க. ஆனாலும் ஆரோக்கிய விஷயத்திலையும் பொருளாதார ரீதியாகவும் சுமாரான பலன்கள் தான் இருக்கிறது. இந்த நேரத்தில் சாதகமற்ற சூழ்நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பணியிட சூழல் அப்படின்னே சொல்லலாம். வேலை பளு அதிகரிக்கலாம், விரும்பிய இடமாற்றம், ஊதிய உயர்வு, இந்த மாதிரியான சில சலுகைகள் கிடைக்கிறதுல கால தாமதங்கள் உருவாகலாம். அதனால் கொஞ்சம் நீங்கள் உஷாராக செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் கடந்த காலத்தை காட்டிலும் இந்த காலம் ஒரு சற்று சிறப்பாகவும் மேன்மையாகவுமே இருக்க பெற போகின்றது அப்படின்னே கூட சொல்லலாங்க. இந்த நேரத்தில் எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகள் உங்களுக்கு பல வகையில் நன்மையை ஏற்படுத்துவதாகவே இருக்க பெறும் அப்படின்னு நான் சொல்லணும். சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பெரிய அளவில் மாற்றங்களை நீங்கள் எதிர்கொள்வீங்க. அந்த மாற்றங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அனுகூலத்தை ஏற்படுத்தலாம். அதே மாதிரி பயணங்கள் அடிக்கடி மேற்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். ஆன்மீக ரீதியான பயணங்கள் மேற்கொள்வீங்க. இந்த காலகட்டம் அப்படிங்கிறது சில பல விஷயங்களில் எச்சரிக்கையாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாதுங்க. ஆனாலும் சின்ன சின்ன சஞ்சலங்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவே இருக்க பாருங்க. அதே நேரம் ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கலாம். தங்களுக்கு பாசிட்டிவான ஆற்றல் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே இருக்க பெற போகின்றது. தங்களுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கவும் செய்யலாம். தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய யுத்திகளை கையாண்டு லாபத்தை பெருக்கவும் செய்வீங்க. குடும்பத்தில் இருந்த அண்ணன் தம்பி கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஒற்றுமை பலப்படும். நீண்ட நாள் ஆசை ஒன்று நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டங்க. அதே நேரம் எதையுமே ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்பட வேண்டிய காலகட்டங்க. மற்றவர்களின் விவகாரங்களில் தேவையின்றி தலையிடுவதை தவிர்த்து கொள்ளுங்க. பணப்பரிவர்த்தனைகளில் கூடுதல் கவனம் தேவை. உத்தியோகத்தில் வேலை பளு சற்று அதிகமாக தாங்க இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையில பரஸ்பர அன்பு அதிகரிக்கவும் செய்யலாம். தங்களுக்கு புரிதலும் அதிகரிக்க செய்யலாங்க. அதே நேரம் தங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டங்க. நண்பர்கள் மற்றும் உறவினர்களினுடைய ஆதரவால புதிய காரியத்தை தொடங்கி வெற்றி காண்பீங்க அப்படின்னே சொல்லலாம். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாக பெறுவீங்க. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் அமையவும் வாய்ப்புகள் இருக்கிறது. பூர்வீக சொத்து விவகாரங்களில் சாதகமான தீர்ப்பு கிடைக்க பெறுவீங்க. தங்களுக்கு பொருளாதார ரீதியாக பொன்னான ஒரு காலகட்டமாகவே இருக்குங்க. அதே நேரம் தடைபட்டு கொண்டிருந்த சுபகாரியங்கள் அனைத்துமே சுலபமாக முடியும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் சாதகமாகவே முடியும். குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக நேரத்தையும் செலவிடுவீங்க. நீங்கள் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டங்க. புதிய முதலீடுகளை தள்ளி போடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. உறவினர்களுடன் பேசும்போதும் வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க. தொழில் ரீதியாக சிறிய தடைகள் வந்தாலும் தங்கள் சமயோஜித புத்தியால் அதை முறியடிச்சிடுவீங்க. வாகன பயணங்களின் போது சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. அதே நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கவும் செய்யலாம். உத்தியோகத்தில் புதிய சவால்களை சந்திக்கவும் நேரிடலாம். ஆனால் தங்களது திறமையால் அவற்றை சிறப்பாக செய்து முடிச்சிடுவீங்க. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் ஆதரவு பெருகவும் செய்யும். மனைவியின் உடல் ஆரோக்கியத்தில் சிறு அக்கறை தேவைங்க. கடன் தொல்லைகள் படிப்படியாகவே குறைய ஆரம்பிச்சிடும். தங்களுக்கு அனுகூலமான ஒரு காலகட்டமாகவே இருக்குங்க. நீண்ட நாட்களாக தள்ளி போன சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் கைகூடி வரலாம்.
சுப செலவுகள் தங்களை தேடி வரும். நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்த நிதியுதவியும் கிடைக்கப்பெறுவீங்க. உத்தியோகத்தில் தங்களுடைய ஆலோசனைகளுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கவும் செய்யலாம். கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் கதவை தட்டுங்க. அதே நேரம் தங்களை பொறுத்த வரைக்கும் சாதகமான திருப்பங்கள் சில கிரகங்களின் மூலமாக ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்க ஆரம்பிக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தருங்க. ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படலாம். வழக்கு விவகாரங்களில் தங்களுக்கு ஆதரவான சூழ்நிலை ஏற்படும். குடும்பத்தில் அமைதி நிலவுவதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கின்றது அப்படின்னே கூட சொல்லலாம். அதே நேரம் சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு மிகப்பெரிய அனுகூலத்தையும் ஏற்படுத்துங்க. அதே நேரம் தாயாரின் உடல் நலத்தில் சற்று கவனமாக இருங்க. உத்தியோகத்தில் பணிச்சுமை இருந்தாலும் தங்களின் கடின உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும். சொத்து சேர்க்கையும் விரிவாகவும் செய்யலாம். அதே நேரம் சுபகாரியங்களில் இருந்து வந்த தடைகள் நீங்கி சுபகாரியங்கள் கைகூடவும் ஆரம்பிச்சிடும். திருமண யோகம், கூட்டு தொழிலில் நல்ல லாபம் கிடைக்க பெறுவீங்க. நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டங்க. அதே நேரம் நிதி நிலைமை பன்மடங்கு உயரவும் ஆரம்பிக்கும். குடும்பத்தில் இருந்த சண்டைகள் பிரிவுகள் நீங்கி ஒற்றுமை பிறக்கும். பேச்சாற்றலால் காரியங்களை சாதிப்பீங்க. கண் மற்றும் பற்கள் சார்ந்த உபாதைகள் ஏற்பட வாய்ப்புகளும் இருக்கின்றதுங்க. அதே நேரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நீங்கள் நடந்து கொண்டீங்க அப்படின்னா பெரிய பிரச்சனைகளையும் தவிர்க்க முடியும். புத்திர பாக்கியம், திருமண யோகம் மற்றும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தங்களை தேடி வர வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறதுங்க. ஆரோக்கியத்தில் மட்டும் சிறு கவனிப்பு செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று. அதே நேரம் பொருளாதாரத்தில் பெரும் வளர்ச்சி உண்டாகும். மூத்த சகோதரர்களின் ஆதரவு கிடைக்கப்பெறுவீங்க. உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு தடையின்றி சேர வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகின்றது. பதவி மாற்றம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது உத்தியோகத்தில். அதே மாதிரி வேலையில் சில மாற்றங்களோ அல்லது புதிய பொறுப்புகளோ கிடைக்க பெறலாம். மற்றவர்களின் பொறாமைக்கு ஆளாகவும் நேரிடலாம். கேட்ட உதவிகள் அலுவலகத்தில் கிடைத்தே தேருங்க. சிக்கன நடவடிக்கைகளை மேற்கொள்வீங்க. பெண்கள் நல்ல விதமாக குடும்பத்தை வழிநடத்துவாங்க. மாமியார் மருமகள் பிரச்சனையின்றி சுமூகமான சூழ்நிலை நிலவுங்க. மாணவர்கள் மேற்படிப்புக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் சேரலாம். பெற்றோர் ஒத்துழைப்பு நல்குவாங்க. இந்த காலம் பொருள் வரத்து அதிகரிக்கவும் செய்யலாம். கொடுத்த வாக்கு காப்பாற்றுவீங்க. நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. மற்றவர்களால் கைவிடப்பட்ட காரியத்தை செய்து முடிச்சிடுவீங்க. அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் அனுகூலமாகவே நடந்து முடியும். தொழில் வியாபாரத்திற்கு தேவையான பண உதவி கிடைக்க பெறுவீங்க. எதிர்பார்த்த லாபம் கிடைக்க பெறலாம். புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறதுல சாதகமான நிலைகள் உண்டாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு விருப்பமில்லாத இடமாற்றமும் உண்டாகலாம். குடும்பத்தில் இருந்த சண்டைகள் நீங்க பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த இடைவெளியும் குறையுங்க. திருமணம் தொடர்பாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் கைகூடலாம். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. தந்தையின் உடல்நிலையில கவனமாய் இருக்கிறது ரொம்ப நல்லது. பிள்ளைகள் மகிழ்ச்சியாகவே காணப்படுவாங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் பரிவர்த்தனை யோகம் பெருக்கிறதுங்க. அதாவது நீங்கள் ஒரு பணத்தை பரிவர்த்தனை மேற்கொள்ளும் பொழுது அதில் ஓரளவுக்கு நன்மை ஏற்பட வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே மாதிரி வராது அப்படின்னு நினைச்ச பணம் கூட தங்களுடைய கைக்கு சேரலாம். உடலில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகல ஆரம்பிச்சிடும். தொழிலில் வருமானம் நல்லபடியாகவே இருந்தாலும் வீண் செலவுகள் ஏற்படுறதுனால மனக்கவலையில் இருப்பீங்க. குடும்பம் ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ முக்கிய முடிவுகள் எடுக்க சற்று கஷ்டப்பட வேண்டியதாகவும் இருக்கலாம். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை இருக்குங்க. வீடு வாங்குறது கட்டுறது அனைத்துமே பிரச்சனையின்றி நடக்கலாம். உறவினர்கள் இல்லத்திற்கு செல்வாங்க. தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் அனைத்துமே தங்களுடைய மனதுக்கு மகிழ்ச்சியை தரும். உடல்நிலையில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்ளுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு அனைவருமே பார்த்தீங்கன்னா ஒத்துழைப்பு தருவாங்க. நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த பதவி உயர்வு தங்களுக்கு இப்போது கிடைக்கும். பெண்களுக்கு நீண்ட நாளைய கனவுகள் நிறைவேறும்.
சேரும். தாய் வீட்டிற்கு சென்று வருவீங்க, மனதில் நிம்மதி இருக்கும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவீங்க. அனைவரின் பாராட்டும் நன்மதிப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. முயற்சிகளில் வெற்றி கிடைக்கப் பெறுவீங்க. எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிச்சிடுவீங்க. எதிர்பார்த்த பணவரத்து வந்து சேரலாம். தொழில்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கப் பெறலாம். அதே நேரம் பணம் வந்து அதிகரித்தாலும் கைக்கு கிடைக்கிறதுல தாமதமான நிலை உண்டாகத்தான் செய்யும். எந்த ஒரு வேலையை செய்யும் போதோ கூடுதல் கவனத்துடன் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வீடு வாகனம் மூலமாக செலவுகள் ஏற்படத்தாங்க செய்யும். சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கலாம். அதே நேரம் பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் புத்தி சாதுரியத்தால் முன்னேற்றத்தை அடைவீங்க. பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை காணப்படுதுங்க. ஆனாலும் மறைமுக பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியும் இருக்கலாம். இந்த நேரத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் எச்சரிக்கை அப்படிங்கிறது அவசியங்க. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கலாம். கணவரின் அன்பும் அவர் வழி உறவினர்களால் நன்மைகளும் ஏற்படுங்க. சிலருக்கு வெளியூர் புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டாக பெறுவீங்க. அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சலுகைகள் கிடைப்பதில் தாமதங்கள் உருவாகத்தான் செய்யும். பணவரவு கணிசமாக உயரும். புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும். மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கவும் செய்யலாம். எதையுமே சாதிக்க வேண்டும் அப்படின்ற மன உறுதி ஏற்படுங்க. பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனத்தை வாங்குவீங்க. கணவன் மனைவிக்கு இடையில அந்யுன்யம் அதிகரிக்க செய்யும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உருவாக செய்யும். பிரிந்திருந்த தம்பதி ஒன்று சேருவாங்க. சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. குடும்பத்துடன் விருந்து விசேஷங்கள்ல சென்று வருவீங்க. உறவினர்களால் உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க. அதே நேரத்தில் இந்த காலம் அவர்களால் சுப உபத்திரமும் வந்து ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. உறவினர்கள் வகையில் சற்று பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது. வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். வாழ்க்கை துணை வழி உறவுகள் தங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வாங்க. அவர்கள் மத்தியில் தங்களுடைய கௌரவம் உயர ஆரம்பிக்கலாம். அலுவலகத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலை மாற ஆரம்பிக்கும். தங்களுடைய பணிகளில் சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும்.